மயிலு மயிலு, இந்த ஒரு தடவை மட்டும் என் கூட வாயேன். உன் கடையை விட 4 மடங்கு பெரிய கடையா கட்டலாம் மயிலு. வாய்ப்பே இல்ல, நீ என்ன சொன்னாலும் வரவே முடியாது. பின்னாடி நோய் நோயிடாத. ஏய், இந்த ஒரு தடவை மட்டும் வா, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கூப்பிடவே மாட்டோம். ஏய், உனக்கு சொன்னா புரியாதா? வர முடியாதாண்டா. காசு கூட இஷ்டம் வாங்கிக்க மயிலு, ஆனா வரமாட்டேன் மட்டும் சொல்லாத. காசு எனக்கு மேட்டரே கிடையாது, பிசினஸ் தான் எனக்கு மேட்ரு. ஆனா எனக்கு பிசினஸ்லாம் மேட்டர் கிடையாது, காசு தான் மேட்ரு. ஏய் என்னவா 2 பேரும் குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு நடந்துகிட்டு தெரியுறீங்க. கொஞ்சம் அமைதியா இருமா, என்னன்னு தெரியாம குறுக்க பேசிக்கிட்டு. மா, இவனை மட்டும் அமைதியா இருக்க சொல்லுமா. ஏய் என்ன ஏதுன்னு என்கிட்ட சொன்னா தானே நான் ஏதாவது ஐடியா கொடுக்க முடியும். அது ஒண்ணும் இல்லம்மா, நேத்து ஒரு கஸ்டமர் 60,000 ரூபாய்க்கு பல்கா புக் பண்ணிட்டு போயிருக்காரு. நல்ல விஷயம் தானே. இருமா, அது பொண்ணுக்கு மாப்பிளைக்கு சேர்த்து. அதனால என்ன, மகிழ தானே எடுத்து பாக்குறா, அவளை கூட்டிட்டு போயிட்டு தானே. அதான் பிரச்சனையே, மகிழுக்கும் அன்னைக்கு தான் ஆர்டர் இருக்கான். அதான் அதை கேன்சல் பண்ண சொல்லி இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஓ அதான் அவ பின்னாடி கெஞ்சிக்கிட்டு திரியிறானா. 20,000 ரூபா அட்வான்ஸ் தூக்கி கொடுத்துருக்கான், எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? இங்க மட்டும் என்னவா 18,000 ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. நான் எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும்? இதை மட்டும் நம்ம பண்ணோம்னா எல்லா பெரிய ஆர்டரும் நம்ம நம்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன மயிலு, இதனால அவங்க நல்லா வருவாங்கல்ல, போக வேண்டியதானம்மா. மா, இது என் பிசினஸ காலி பண்றதுக்கான வேலை. இதனால இவங்க நல்லா இருப்பாங்க, ஆனா என் பிசினஸ் தான் அடியாகும். ஏண்டா இளங்கோ, அவதான் வரலைங்கிறால, விட வேண்டியதானே. அண்ணே, அப்ப காசை திருப்பி கொடுத்துட்டு ஆர்டர் கேன்சல் பண்ணிடுவோம். ஏண்டா கிறுக்கு பையல, வந்த லட்சுமியை திருப்பி தரேங்கிற. இதுக்கு வேற வழி இருந்தா பாரு தமிழ். இதுக்கு வேற வழி இல்லையா? நீங்க போய் கேட்டுதாகணுமா? உன்கிட்ட வேற ஐடியா இருக்கா? இல்ல. அப்ப மூட்டு போ. இதனால என்னையே அனுப்பி டெஸ்ட் பண்ணுங்க, விளங்கும் காரியம். போலாமாமா, போடா டேய். வந்துச்சா ஃபோனுக்கு பதிலா அயன் பாக்ஸ் காதுல வச்சிட்டேன். ஐயோ ஆமா, அந்த காது. கடையில யாராவது இருக்கீங்களா? சொல்லுப்பா, என்ன வேணும்? இந்த கடையில ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் விக்கிறது கிடையாது. நானும் வாங்குறதுக்கு வரல, அவங்கள கூப்பிடுங்க, கொஞ்சம் பேசணும். என்ன பாப்பி கவர்ஸ்ல வந்து பேசணும் கீசணும் இருக்க? மத்த கஸ்டமர் எல்லாம் யார் பாக்குறது? டீ காசா? எப்பா, டோக்கன் போட்டு லைன்ல நிக்க வைக்கலாம் போல. இரு மித்ரா, உன்னை யாரோ பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. யாருமா? யாருன்னு தெரியல, பாக்குறதுக்கே பொறுக்கி போய் மாதிரி இருக்கான். டேய் நீயாடா? அப்ப எங்க அம்மா கரெக்டா தான் சொல்லிருக்கு. என்ன காத்து இந்த பக்கம் வீசுது? ஆளே இல்லாம வெறிச்சோடி கிடந்தா அப்படிதான், காத்து வீசதான் செய்யும். சரி, கொஞ்சம் தூக்காதீங்க, ஒரு ஹெல்ப் வேணும். முடியாது. ஆக்சுவலா நீங்க ஒரு நல்ல ஆஃபரை மிஸ் பண்றீங்க. தேவையில்ல. சரி ஓகே, தமிழ் அண்ணன் ஒரு உதவி கேட்க சொல்லி அமிச்சாரு, நான் சொல்லிடுறேன். மித்ரா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தமிழ் வந்திருக்கானா? டேய் டேய் இங்க வாடா. இல்ல, நான் கிளம்புறேன். நீங்க சொன்னதை நான் அண்ணன்ட்ட சொல்லிடுறேன். டேய் வந்து தொலைடா. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? நான் போய் அண்ணன் சொல்லிட்டு வேற ஏதாவது பாப்பேன்ல. என்னடா உதவி? எப்படியும் பண்ண மாட்டீங்க, அப்புறம் எதுக்கு நான் சொல்லணும்? சொல்லி தொலைடா. சத்தியமா பண்ணுவீங்களா? உங்க அண்ணனை கேட்க சொல்லு, பண்றேன். யார் கேட்டா என்னங்க, எப்படி மேட்ரு ஒன்று தானே. டேய் போடா, போய் உங்க அண்ணனை வர சொல்லு. ஏல பார்க்க போறேன், மேக்கப் ஆர்டர் எடுக்க போறேன். என்னடா ஓகே சொல்லிட்டாளா? ஆல்மோஸ்ட் ஓகே தான், இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை பேசிருங்க. நான் ஏன்டா போனோம்? நீயே பேசி ஓகே பண்ண வேண்டியதானே? என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் பேசிட்டேன், அவங்க நீங்க வந்தால் தான் பேசுவேன்றாங்க. நான் போனா ஓவரா பண்ணுவாடா. ஐய, நீங்க என்ன எப்படி வைக்கப்பட்டு இருக்கீங்க? பெருசா போங்க, காரியம் நடக்குமா வேணாமா? போங்க. வாங்க சார், என்ன வேணும் உங்களுக்கு? அதான் அவன் சொல்லியிருப்பான்ல. அவன் எதுவும் சொல்லலையே. சொல்லலையா? 2 மாசத்துல ஒரு கல்யாணம் வருது. ஏய் இங்க பாரு, இப்பெல்லாம் இப்படி தேவையில்லாம பேசுனதுன்னா அப்புறம் நான் போயிருவேன். அம்மா அதான் வீடு படி ஏறி கல்யாண விஷயம் பேசுற அளவு வந்துட்டல, வேற எங்க போவ? நீ தேவையில்லாம டாபிக்க மாத்துற. நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்தேன். சரி சொல்லு. அதான் 2 மாசத்துல ஒரு கல்யாணம் வருது. சரி, அதுக்கு என்ன அரிசி பருப்பு குறைச்சவரில் வாங்கி தரணுமா? அதெல்லாம் இல்ல. வேற என்ன, காய்கறி வேணுமா? எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? சரி சொல்லு. அதான் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல எங்களை மேக்கப் புக் பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளைக்கு நாங்கள் பண்ணிடுவோம், பொண்ணுக்கும் நாங்கள் பண்ணலாம்.
இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு பண்ணா கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த saree மாத்துறது அது இதெல்லாம் இருக்குல்ல, அதனால நீ வரியா? அதெல்லாம் ஓகே தான் மிஸ்டர் தமிழ். இங்க மேகி பாக்கெட் தான் இருக்கு, மேக்கப் கிட்லாம் இல்லையே. தப்பான கடைக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உங்க வீட்ல ஒரு ஆள் இருக்கே. மகிழ கூட்டு போலாம் தான், ஆனா அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதனாலதான் உன்னை கூட்டு போலான்னு. என்னண்ணே இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க மட்டும் வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல 1500 ரூபாய் தரேன். நாளைக்கு காலையில் கடைக்கு வந்து சேருங்க. 1500 ரூபாயா? இவ்வளவு நேரம் உங்க அண்ணன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போலான்னு பாத்தியா? சரிம்மா, உன்னை ஏமாத்த பார்த்ததுக்கு மன்னிச்சிரு. இதை முன்னாடியே சொன்னா நீ ஒத்துப்பன்னு எனக்கு தெரியாதுல்ல. மூஞ்சில பவுடர் போடுறதுக்கு இவ்வளவு காசு தரேன்னு சொன்னா நான் என்ன வரமாட்டேன் நான் சொல்ல போறேன்? வரேன். வெறும் பவுடர் போடுறது மட்டும் இல்லை, கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களா பார்க்குற மாதிரி இருக்கும். அது எப்படி என்னன்னு நாங்கள் சொல்லி தந்துடுவோம். அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம்ப்பா. காசு கட்ட கொடுத்துருவீங்கல்ல? அதெல்லாம் பேசின காசை கை மேலே எடுத்து வச்சிருவோம். சரி, நீங்க நிம்மதியா போங்க, நான் வந்துடுறேன். ஹலோ கையலு. ஏண்டி போன் போட்டா எடுக்க மாட்டேங்கிற? அவ்வளவு கிராக்கி அவனுக்கு. ஐயோ அம்மா, எப்பெல்லாம் நான் பிஸியா இருக்கேனோ அப்பெல்லாம் நீ கால் பண்ற. எடுக்காட்டியும் திருப்பி கால் பண்றேன்ல, அப்புறம் என்ன? நல்லா பண்ண. பாப்பா என்ன செய்யுது? அவ இப்பதாம்மா சாப்பிட்டு படுத்திருக்கா. எழுப்பவா? பேசுறியா? சரி தூங்கட்டும், எழுப்பாத. நான் காலைல கூட பேசிக்கிறேன். உன் தம்பி வந்துட்டான். எனக்கு மொத்தம் 3 தம்பிகளை பெத்து வச்சிருக்கீங்க. எந்த தம்பியை சொல்றீங்க? மூத்தவன் தானே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவான். மத்த 2 சுத்திட்டு தானே வரும். அதுலயும் கடைசி சொல்லவே வேணாம். அது ஒரு நாளைக்கு வரும், ஒரு நாளைக்கு வராது. அவன் என்ன அப்படியே தான் இருக்கானாமா? அவனை கொஞ்சம் அடைப்பு வைமா. அக்காவா? ஆமாப்பா. இந்த தம்பிட்ட பேசுறியா? கொடுங்க. இந்த பேசு. என்னக்கா, எங்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? டே ரொம்ப பண்ணாதடா. ஞாபகம் இல்லாம கூடவா இருக்கும்? ஞாபகம் இருந்தா சரி. அப்புறம் மாமா என்ன பண்றாரு? இருக்காரு. அவருக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் பிசினஸ் ஓடிக்கிட்டே இருக்காரு. வீட்டு நினைப்பு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அவர் எப்பயுமே அப்படிதானே. இன்னைக்கு நேத்தா அத சொல்லு. சரி, ஆதி என்னடா இன்னும் அடங்காம இருக்கான்? அம்மா சொல்லும் போது நான் சத்தம் போலான்னு கால் பண்ணுவேன், எடுக்கவே மாட்டானேடா. போன் எடுத்தா நீ பூமர் ஆண்டி மாதிரி அட்வைஸ் பண்ணிருப்ப. அதான் இனிமே உன் போனை எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிருப்பான். டேய், நீயே இப்படி சொன்னா அவனை யாரா கண்டிஷனா வச்சுக்கிறது? அக்கா, நானும் அவன் வயசை தாண்டிதாக்கா வந்திருக்கேன். இந்த வயசு அப்படி, யார் நல்லது சொன்னாலும் கசக்க தான் செய்யும். அவன் படிச்சு முடிச்சுட்டு வேலையை தேடி அலையும் போது கண்டிப்பா பொறுப்பு வந்துடும். அதெல்லாம் நல்லா படிச்சு நல்லா வந்துருவியான். அதானே, அவங்க பிள்ளைய பத்தி பேசினதும் அவங்க அம்மா வந்துருச்சு பாரு. என்ன சொன்னாங்க? கேக்கல. அவர் நல்லா படிச்சு நல்லா வந்துருவாராம். நம்மளாம் அவரை பத்தி கவலைப்பட தேவையில்லையாம். அவன் நல்லா வந்தா நமக்கு சந்தோஷம் தானே. சரிக்கா, எப்போ ஊர் பக்கம் வருவ? ஆளே பார்க்க முடியலையே. கடைசியா ரேவதி அக்கா கல்யாணத்தை பார்த்தது. எனக்கும் வரணும்னு அடிக்கடி தோணிட்டு தாண்டா இருக்கு. அங்க இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை வேற. கல்யாணம் ஆன பிறகு எல்லாம் மொத்தமா மாறி போச்சு. முன்னெல்லாம் நீ, நான், இளங்கோ, மயிலு, ஆதி எல்லாரும் வீட்டையே ரணகலம் பண்ணிக்கிட்டு அம்மாவை கத்த வச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அதை அப்பப்ப நினைச்சு பார்த்து கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சுக்கிறேன்டா. இப்பதான் புரியுது ஏன் ஆதி உன் கால்லாம் எடுக்கிறது இல்லைன்னு. ஆமாடா, நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி நீங்களும் குடும்பமாக்குறத பார்க்க தானே போறேன். பாரு, யார் வேணான்னு சொன்னா. சரி, இந்தா அம்மாட்ட கொடுக்குறேன். ஹலோ, மகட்ட பேசிட்டு சமைக்காம விட்டுறாதம்மா, பசிக்குது. சரிப்பா. என்னடி இப்பதான் வேலை முடிஞ்சா? ஏய் நில்லுடி, உன்னைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னம்மா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, உன் வேலையை பாரு. ஒண்ணும் இல்லாம என் முகத்தை தொங்க போட்டு வருவ? மா, நான் ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். நீ ஏதாவது கேள்வி கிட்ட கடுப்பேத்தாத. பேசாம வேலையை பாரு. ஒரு அம்மான்றவ பிள்ளை முக வாடி இருந்தா என்ன ஏதுன்னு கேட்கத்தான் செய்வா. கேட்டா பதில் சொல்லு. இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நான் ஏன் சோகமா இருக்கேன்னு தெரியுமா? நான் சோகமா இல்ல, சந்தோஷமா இருக்கேன். போதுமா? சந்தோஷமா கிழிச்ச. இப்படி அடக்கு பேச்செல்லாம் பேசாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடி. மயில, இதானே அப்பப்போ சொல்லுவ, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நைட்டுக்குள்ள சார்ட் அவுட் பண்ணிட்டு தூங்கிடணும். அதை அடுத்த நாள் எடுத்துட்டு போனா நமக்கு தான் தலைவலின்னு. இது இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிகிற பிரச்சனை இல்லை இளங்கோ. அப்படி என்னக்கா பிரச்சனை? என்கிட்ட சொல்லு என்னன்னு.
என் பார்லர் 3 நாளா காலி பண்ண சொல்லிட்டாங்க. வேற யாருக்கோ லீஸ் கூட போறாங்களாம். போதுமா? அது எப்படி 3 நாள்ல காலி பண்ண முடியும்? இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னா தானே நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியும். என்னக்கா நினைச்சிட்டு இருக்கானால உடனே காலி பண்ணா எப்படி முடியும்? அவர் நான் சொல்றதே கேட்க மாட்டாரு. ஏதோ பெரிய இடத்துல இருந்து லீஸ் கேட்டிருக்காங்களாம். அதனால மறுக்க முடியாது, நீங்க காலி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. டேய் இளங்கோ, கடையை காலி பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் டைம் மட்டும் கேட்டு பார்க்க சொல்லு. அதுக்குள்ள வேற கடை ஏதாவது ரெடி பண்ணிடலாம். டேய் சும்மா அறிவு கடத்தனா பேசாதீங்க. இப்ப இருக்க எழுதான கஸ்டமர்ஸ் அதிகம். அங்க இருக்கமா சர்வீஸ் எனக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. நம்ம வேணா அந்த ஓனர்கிட்ட பேசி பார்ப்போமானே? ஒன்னும் தேவையில்ல. என் கடை இப்படி பேசி காப்பாத்து நல்லா தெரியும். நீங்க கேட்டீங்களா தான் சொன்னேன். நீங்க யாரும் அதை தலையிட வேண்டாம். அவன் என்ன சொல்றேன்ல, அவங்களே பேசிக்கிட்டு நீ சும்மாரு. இங்க பாருங்க, இந்த வீட்டுல நான் யார் தயவுலையும் வாழல. பாசங்கட்டன்ற பேர்ல யார் நாடகம் போட வேணாம். என்னால பார்க்க முடியல.